உடன்படிக்கையின் ரத்தம் இயேசு அதான் அந்த இந்த உடன்படி ஆபிரகாமோடு ஆண்டவர் அந்த உடன்படிக்கை ஆதியாகமத்துல இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி முடிவு மேல அங்க போறதுக்கு முன்னாடி அந்த போஜன பதில் சொல்றாரு, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற நமக்காக ரத்தத்தை சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை. நீங்க எதினால் இப்ப சொல்லுங்க, நம்ம எதினால் நீங்க ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே, ஆண்டவர் சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, இந்த ரத்தம் தான்ப்பா, என் ரத்தத்தை சிந்துறேன்பா, என் ரத்தத்தை உனக்காக சிந்துறேன், உனக்காக என் ரத்தத்தை சிந்தி அதோடு உடன்படிக்கப்பட்ட ரத்தத்தினாலாகிய உடன்படிக்க, அதனால உன்னை ஆசீர்வதிப்பேன். ரத்தத்துலதான் உயிர் இருக்குது, அதான் சாப்பிடாதுன்னு சொன்னார். எந்த ஒரு உயிரும், எந்த ஒரு மனுஷன் மிருகத்தினுடைய உயிரும் இதுல இருக்குது, ரத்தத்துல இருக்குது. அந்த உயிர்னால, இந்த ரத்தத்தினால உடன்படிக்கை. அதான் சொல்ற, உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், உடன்படிக்கையின் ரத்தம். இயேசு நமக்கு சிந்தனலாம். இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. இதை முறிக்கவே முடியாது. இது எந்த ஒரு பிசாசம் தான் சரி, முறிக்கவே முடியாது. அல்லேலூயா. அவர் தம்முடைய முழு ரத்தத்தை சிந்தி, அது ஞாபகார்த்தம் முன்னாடியே செஞ்சுட்டார், சொல்லிட்டார். ஏன்னா சிலுவை மரணத்தை திரும்ப அவர் சொன்ன, அவர் முன்னாடியே சொல்லிட்டார், இந்த ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. இது புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம அதை நினைக்கணும், ஏசப்பா இவ்வளவு அன்பு கொடுத்திருக்கிறார், நம்ம இவ்வளவு கரிசனையா இருக்கிறார், இவ்வளவு நம்ம அன்பா இருக்கிறார். புதிய ஒரு உடன்படிக்கை ரத்தத்தினாலாம் அசைக்கவே முடியாது. நம்மள ஒரு பிசாசு உங்களை தொட முடியாது, உங்களை ஜெயிக்கவே முடியாது. நீங்களா பாவத்துக்கு போனாதான். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான ரத்தத்தை சிந்தி அந்த உடன்படிக்கை இன்னும் ஒரு வேற உடன்படிக்கையும் கிடையாது, இந்த ஒரு உடன்படிக்கை தான். இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி, புனிதமான ரத்தத்தை சிந்தி பண்ணின ஒரே உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை நம்மோட உடன்படிக்கை பண்ணாங்க. நீங்க வேற யாருக்கோ சொல்ற, நீங்க உங்களோட தான், உங்கள் ஒவ்வொருவரும் உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்காரு. அவர் நம்பி வந்துட்டீங்களா? உங்களுக்கு அவருக்கு என்ன உறவு இருக்குது? ரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை, ரத்தத்தினாலாகிய உறவு, ரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை. சும்மா 500 ரூபாய் கொடுத்தேன், 10,000 கொடுத்தேன், இதோ வீடு கொடுத்தேன், அதை மோதிரம் மாத்தணும், அது மாத்தணும் கிடையாது. இது ரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து மனுஷன் செஞ்ச உடன்படிக்கை. கணவன் மனைவி உடன்படிக்கை பண்றாங்க, உண்மையா இருக்கிறாங்க உலகத்திலே. ஆனா ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி உடன்படிக்கை பண்ணிருக்காரு. எவ்வளவு உண்மையிலோர், அவர் உண்மையிலோரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை வழிநடத்துறது எல்லாம் கண்டை கூடி, ஆண்டவரே ஒரு ரத்தத்தினால் இந்த உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன், நான் உன்னை அதில் பெருகப்பட்டேன், நான் உனக்கு இந்த சந்ததியை